தேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தேசிய அளவிலான இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் இனிய துவக்கம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என் அன்னை தமிழை வணங்கி நிகழ்வின் துவக்கமாக முறையான வரவேற்பினை வழங்க வருமாறு எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் செ. நாகஜோதி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய தர மதிப்பீட்டு குழுவினரால் A++ அந்தஸ்து பெற்ற எம் கல்லூரியின் தமிழ்துறையும் IQACயும் இணைந்து தேசிய அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை நிகழ்த்துவதற்கு அனுமதி தந்த கல்லூரி செயலாளர் திரு TT மதன் MBA அவர்களுக்கும் மற்ற நிர்வாக குழுவினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்துறையின் செயல்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நல்வழிப்படுத்தும் ஆற்றல்சார் முதல்வர் முனைவர் திருமதி செ. சிந்தனா அம்மா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அற இலக்கியங்களில் விழுமியங்கள் என்னும் பொருண்மையிலான இந்நிகழ்வின் முதல் நாளான இன்று சிறப்புரையாற்ற உள்ள ஆந்திர பிரதேசம் திராவிட பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் க. மாரியப்பன் அவர்களை வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். தேசிய அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரி, பல்வேறு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் கலந்துள்ளார்கள். ஆந்திர பிரதேசம் திராவிட பல்கலைக்கழகம், தில்லி பல்கலைக்கழகம், புதுவை பல்கலைக்கழகம், கேரளா, அந்தமான் நிக்கோபார் போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் பேராசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அன்னார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது கல்லூரியை சார்ந்த பிற துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படும் துறை தலைவர் முனைவர் கோ. விந்திய கௌரி அம்மா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எம் துறையினுடைய பல்வேறு செயல்களுக்கு என்னோடு பணியாற்றக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தாரை வரவேற்ற அம்மா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் வெற்றிக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து தம்மை வாழ்த்தி அருள வருமாறு வேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் செ. சிந்தனா அம்மா அவர்களை உவகையுடன் வரவேற்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி மற்றும் இலக்கியம் காலத்தால் அழியாத காவியமும் கூட. கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை எழுந்த அற இலக்கியங்கள் மானுடத்தின் மாண்புகளை வெளிப்படுத்தவும் மானுடத்தின் மாசுகளை நீக்கவும் எழுந்தன. மக்களை நல்வழிப்படுத்த நாளும் இரண்டும் என்று கூற்றுக்குரிய நாலடி நானூறும் உலக பொதுமறையான திருக்குறளும் மக்களின் அனுபவத்தை நல்வழியினை வெண்பா யாப்பால் 400 பழமொழிகளால் உணர்த்த வல்ல பழமொழி 400ம் ஒவ்வொரு பாடலிலும் 4 நற்கருத்துகளை எடுத்துரைக்கின்ற நான்மணி கடிகையும் மானிடரின் வாழ்க்கைக்கு துன்பம் தரவல்ல இன்னா 40ம் மானிடரின் வாழ்க்கைக்கு நன்மை தரவல்ல இனியவை 40ம் மானிடரின் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் விதமாக 3 நீதிகளை கூறுகிற திரிகடுகமும் ஒழுக்க விதிகளை ஓதுகிற ஆசார கோவையும் மக்களின் அறியாமையை போக்க வல்ல அறங்களை அறிவுறுத்துகின்ற சிறு பஞ்ச மூலமும் சிறு சிறு தொடர்களால் நீதிகளை பறைசாற்றுகின்ற முதுமொழி காஞ்சியும் அற இலக்கியங்களாக தமிழ் பேசும் நல்லுலகுக்கு கிடைத்த அரிய ஆக சிறந்த பொக்கிஷங்களாகும். இவ்வற இலக்கியங்களில் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த தேவையான பயன் தரக்கூடிய கருத்துக்கள் பொதிந்து உள்ளன. இதனை வெளிப்படுத்தும் விதமாக 6 நாட்கள் 6 பேராசிரியர் பெருமக்களை கொண்டு
ஆராய்ச்சி சிந்தனையோடு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வெகு சிறப்பாக தொடங்கியுள்ளது. இதை ஏற்பாடு செய்த எமது கல்லூரியின் தமிழ் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு துறையாகும். அன்னார் அவர்களை, அது சார்ந்த அனைவரையும் என்னுடைய சார்பாகவும் நம் கல்லூரி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேம்பாட்டு பயிற்சிக்கு இணைய வழியில் இணைந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் சிறப்புரை நல்க வந்துள்ள மேன்மைமிக்கு பேராசிரியர் பெருமக்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. சிறப்புரையாளரின் அறிமுகத்தினை வழங்க வருமாறு எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் சே. உமாதேவி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உமாதேவிமா, மியூட் மட்டும் எடுத்து விட்டுட்டு பேசுங்கம்மா. கேக்குதாப்பா? கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது கேக்குது. வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் தேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் IPAC-யும் இணைந்து நடத்துகின்ற இந்த தேசிய அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் முதல் நாளான இன்று ஆந்திர பிரதேசம் திராவிட பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையைச் சேர்ந்த முனைவர் பொருணைக்க மாரியப்பன் அவர்கள் இன்னா 40 இனியவை 40 காட்டும் வாழ்வியல் விழுமியங்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றி வருகின்றார். இலக்கிய தடாகம், சங்ககால இலக்கியங்களில் மகளிர் மாட்சி முதலாக சங்க இலக்கியங்கள் சார்ந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு 6 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். மகாவித்வான், அத்தங்கி மலை, கருமிளகு கொடி முதலிய மொழிபெயர்ப்பு நூல்களை படைத்துள்ளார். இளந்தமிழர் ஐவாளர் விருது, அருட்சைவர் மொழிபெயர்ப்பு விருது, ஆசிரியர் செம்மல் விருது என 9 விருதுகளை இதுவரை பெற்றுள்ளார். இவரிடம் 4 முனைவர் பட்டமும் 17 நபர்கள் இளம் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளார். இத்தகைய பேராசிரியர், நூலாசிரியர், மொழிபெயர்ப்பாசிரியர், விருதாளர், நெறியாளர், ஆய்வாளர் என்ற பன்முகத்திறனை கொண்ட ஐயா அவர்களை இன்னா 40 இனியவை 40 காட்டும் வாழ்வியல் விழுமியங்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற அழைக்கின்றேன். தாயே, உயிரே, தமிழே, நினை வணங்கும் சேயேன் பெறற்கரிய செல்வமே, நீயே தலை நின்றாய் இவ்வுலகில், நீ இங்கு இல்லை என்றால் இன்பம் எனக்கேது என்ற கவியரசன் முடியரசனுடைய பாடல் வரிகளை தொட்டு தேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி இணையம் வழியாக நம்மையெல்லாம் இணைத்திருக்கிறது. கொரோனா காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2018 இறுதி அல்லது 19 தொடக்கம் என்று நினைக்கிறேன். நேரடியாக அந்த கல்லூரியினுடைய கருத்தரங்கில் பேசக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. 2025 இன்றைக்கு இணையம் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் இந்த தலைப்புகளை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அற
இலக்கியங்களில் விழுமியங்கள் என்று பொதுவான மைய பொருண்மையில் அவர்கள் வைத்திருந்தாலும் கூட அற இலக்கியங்களில் விழுமியங்கள் என்று நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். உமா மேம் உங்க மைக்க மியூட் பண்ணுங்க மேம். சில பேர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பேசுறது கொஞ்சம் தெளிவா கேட்கும். அற இலக்கியங்களில் விழுமியங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த விழுமியம் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு இலக்கிய உலகில் பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விழுமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன் அப்படின்னு சொன்னா இந்த விழுமியம் என்பது நெறிமுறையை அடிப்படையாக உடையது. அற இலக்கியங்கள் காட்டக்கூடிய விழுமியங்கள் கிட்டத்தட்ட 11 கணக்கில் இருக்கக்கூடிய நூல்களை எடுத்து அதிலும் குறிப்பாக அறநூல்களை எடுத்து நாம் பேசுவது என்பது இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு, சில நூல்களை மட்டும் நாம புறம் தள்ளிவிட்டு அது ஏதோ ஒரு ஒற்றை இலக்க நூல்களாக நாம் கணக்கில் வைத்துக் கொண்டு, உதாரணத்துக்கு ஆத்திச்சூடி அப்படின்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா, அப்பையார் எழுதுனது ஆத்திச்சூடியா, அது இருக்குது அறம் செய்ய விரும்பு 60 சினம், அது என்ன ஒரு ஒற்றை வரியில இருக்கட்டும் அப்படின்னு அதை கொஞ்சம் புறம் தள்ளி வைக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கின்றது. அதை போலதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னா 40 இனியவை 40 என்ற 2 நூல்களையும் கூட நாம ரொம்ப ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப நாளா உண்டு. நமக்கு அடிப்படையில என்ன சிக்கல் அப்படின்னா, எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப எளிதாக நாம கடந்து போய் விடுவோம். அதை புறம் தள்ளி அதை ஒண்ணுமில்லை அதுல என்ன இருக்கு அப்படின்னு நாம பேச ஆரம்பிச்சிருவோம். தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களாகட்டும், சிவசிந்தாமணி மாதிரியான காப்பியங்களாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும், இதெல்லாம் பேசுகின்ற பொழுது அவ்வளவு உரைகள், அவ்வளவு ஆராய்ச்சி குறிப்புகள் இதெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதை ரொம்ப உட்கார்ந்து நாம ஆராய்ச்சி பண்ணோம். ஆனா எளிமையாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காகவே நாம சில நூல்களை நாம பொருட்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில இன்னா 40 இனியவை 40 அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப எளிமையா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது நமக்கு உடனே புரிஞ்சிருது. ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு விதமான விளக்கத்தை அவங்க அறத்தை அவர்கள் பேசிட்டு போயிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு வரியில இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, இதுல என்ன பெருசா என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருது. விழுமியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த தனி மனிதனை அல்லது சமூக வாழ்வியலில் பின்பற்றக்கூடிய அறநெறிகள், தனி மனிதன் பின்பற்றக்கூடிய அறநெறிகள், சமூகம் பின்பற்றக்கூடிய அறநெறிகள், தனி மனிதன் அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், சமூகத்திற்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், தனி மனிதன் பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள், சமூகம் பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள், இதைதான் நாம் விழுமியம் அப்படின்னு நாம சொல்ல முடியும். விழுமியம் அப்படின்னா அதுல அன்பு இருக்கலாம், நேர்மை இருக்கலாம், ஒழுக்கம் இருக்கலாம், இரக்கம் இருக்கலாம். இது எல்லாமே இது மாதிரி என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நாம விழுமியம் அப்படின்னு நாம சொல்லலாம். குறிப்பாக தனி மனிதனுடைய விழுமியங்கள் அல்லது பண்பாட்டு விழுமியங்கள் இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த தனி மனித விழுமியம் என்று சொல்லக்கூடியது இந்த தனி மனிதனுடைய வாழ்வை ஒழுங்கமைப்பதை நோக்கமாக கொண்டவை. உதாரணமாக தனி மனிதன் அப்படின்னா மன தூய்மையாக இருக்கணும், இது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய விழுமியம். சகிப்பு தன்மையோட இருக்கணும், இது ஒரு தனி மனிதனுக்கான விழுமியம். இப்ப நிறைய பேர் நாங்க பேசிட்டு இருக்கோம், சகிப்பு தன்மையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த இணையவெளியில நான் ரொம்ப வேடிக்கையா சொல்றது உண்டு நண்பர்கள் கிட்ட, இணையம் வந்த பிறகு ரொம்ப லகுவாக இருக்கு. என்ன லகுவாக இருக்குன்னு, ஒரே வேலையில 2-3 வேலையை பார்க்க முடியும். அப்படியே இந்த செல்போனை அப்படியே ஆஃப்ல வச்சுக்கிட்டு, அந்த வீடியோவை ஆஃப்ல வச்சுக்கிட்டு, ஆடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கனாலும் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு
கேட்கலாம், உட்கார்ந்துக்கிட்டு கேட்கலாம், ஓடிக்கிட்டு கேட்கலாம், பஸ்ல போகும்போது கேட்கலாம். ரொம்ப சௌகரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சௌகரியம் எங்கேயுமே கிடையாது, இந்த ஆன்லைன்ல மட்டும். இதுவே கூட ஒரு விழுமியமாக மாறிடும். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததுன்னு ஒரு 300 ஆண்டுகள் கழித்து சொல்லுவாங்க. அப்ப இந்த மன தூய்மையாக இருப்பது ஒரு விழுமியம். தனி மனிதன் மன தூய்மையாக இருப்பது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது, இதெல்லாம் தனி மனிதனுக்குரிய ஒரு விழுமியம். பண்பாட்டு விழுமியம்னு ஒண்ணு இருக்கு. அது சமூகத்துல பொதுவாக இருக்கக்கூடியது. கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, தனி மனிதனுக்கு இருந்தாலும் கூட ஒரு சமூகம் தூய்மையான சமூகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்பு, பரிவு, இரக்கம், நேர்மை, ஒழுக்கம், உதவி செய்தல், அகிம்சை, சகிப்புத்தன்மை, அமைதி, அரசியல் அரங்கு. அப்ப இது எல்லாமே நாம விழுமியம் விழுமியம் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். அப்ப இந்த விழுமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நாம கருதணும். இப்ப 2 நூல்களை நாம எடுத்திருக்கிறோம். எனக்கும் சில சமயம் சிந்தனை எல்லாம் வருது, ஏன் இன்னா நாற்பதுன்னு ஒரு நூல் இருக்கணும், இனியவை நாற்பதுன்னு ஒரு நூல் இருக்கணும். உளவியல் ரீதியா இதை அணுக வேண்டி இருக்குது. மனிதர்களுக்கு 2 விதமான குணங்கள் உண்டு. செய் அப்படின்னு சொன்னா செய்யாதேன்னு ஒரு மனசு சொல்லும், செய்யாதே அப்படின்னு சொன்னா செய் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். இன்னாதது அப்படின்னு சொன்னா இனியது எது அப்படின்னு தேட வேண்டிய ஒரு சூழல் மனிதனுக்கு ஏற்படும். இனியது என்ன அப்படின்னு நாம தேட ஆரம்பிச்சோம்னா இன்னாதது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்ப இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னா நாற்பது இனியவை நாற்பது அப்படிங்கிற 2ஐயும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நாம கருத வேண்டியது. இப்ப இந்த இன்னா நாற்பது என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்வோம். எதிர்மறையான எண்ணங்கள், இதை செய்யாத, இன்னா நாற்பது, இதெல்லாம் செஞ்சா உனக்கு துன்பம் வரும். அப்ப இந்த துன்பம் வரும்னு தெரிந்து அந்த துன்பத்தை தடுத்து கொள்வதற்கு உதவக்கூடியது இன்னா நாற்பது. இதெல்லாம் செய்ய உனக்கு இன்பம் வரும், அது இனியவை நாற்பது. அப்ப செய்யாம இருந்தாலும் இன்பம் வரும், செய்தாலும் இன்பம் வரும். அப்ப இன்னா என்பது செய்யாமல் இருப்பதற்கு, இனிது என்பதற்கு செய்வதற்கு. அப்ப ஒன்று மறைபொருளாக இருக்கின்றது, ஒன்று நேரடி பொருளாக அமைகிறது. அப்ப இன்னா நாற்பது நமக்கு தேவைப்படுது, இனியவை நாற்பது நமக்கு தேவைப்படுது. இந்த இனியவை நாற்பது இன்னா நாற்பது அப்படிங்கிறது பெயர் ஒற்றுமை இருக்குது. ஆசிரியர்கள் வேற வேற ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இன்னா நாற்பது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இனியவை நாற்பதுல இல்லை. இப்ப இன்னா நாற்பதுல ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு 4 இன்னாத பொருட்கள், துன்பத்தை தரக்கூடிய பொருட்களை அவங்க பேசுறாங்க. ஆனா இனியவை நாற்பதுல என்ன ஆகுது அப்படின்னா 4 பாடல்கள் மட்டும்தான் 4 இனியவையை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. முதல் பாடல், 3வது பாடல், 4வது பாடல், 5வது பாடல், மீதி எல்லாமே 3 இனிய பொருட்களை சொல்லுவதாக அமைந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே முன்னாடி ஒரு 2 அடிகள்ல 2 பொருட்கள், பின்னாடி இருக்கக்கூடிய அடிகள்ல ஒரு பொருள். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த இனியவை நாற்பதுல அமைந்திருக்கு. அப்ப இந்த 3 இனிய பொருட்களை மிகுதியாக எடுத்து கூறக்கூடிய இந்த நூல் திரிகடுகத்தோடு ஒத்த ஒரு பண்பு உடையதாக நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த திரிகடுகத்துக்கும் இனியவை நாற்பதற்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருப்பதாக நாம கருத முடியும். ஏன்னா திரிகடுகத்திற்கு பின்னாடிதான் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னா 40 அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா அந்த 50, 40, 500, 100 அப்படிங்கிறது இலக்கண மரபுல நாம சொல்லி 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 பழக்கப்பட்ட எண்ணம். ஒண்ணு 50 சொல்லணும், இல்ல 100 சொல்லணும். அப்ப 40 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இதுல சொல்றாங்க. அப்ப 40ங்கிறது அவங்க ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு ஒரு 40ங்கிறது ஒரு எண்ணாக இருக்கட்டும். இப்போவே நமக்கு எப்படின்னா ஓடிஐ கிரிக்கெட்டும் 2020 கிரிக்கெட்டும் வித்தியாசம் இருக்கு. ஓடிஐ பார்க்கறத விட 2020 பார்க்கறதுல தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 100 பாட்டு நான் படிக்கிறது போல ஒரு 40 பாடல் இருந்தது அப்படின்னா சிலபஸ்லயும் வைக்க முடியும், மாணவர்களும் கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அமைப்புல அவங்க மாணவர்களுக்காக உருவாக்குனது நான் சொல்ல வரல.
துன்பமாக இருக்கட்டுமே அப்படின்னு ஏதோ ஒரு கட்டமைப்புக்குள்ள இதை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் நாம பார்க்கின்ற பொழுது ரொம்ப எளிமையான பாடல்களாக அமைந்திருக்கு. இப்ப இந்த இந்த இன்னா நாற்பது அப்படிங்கிறது துன்பம் தருகின்ற எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக அமைகிறது. ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் இன்னா அப்படின்னு என எடுத்து கூறக்கூடிய ஒரு 40 பாடல்கள் இதுல அமைஞ்சிருக்குது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்கள் இன்னா 40ல இருக்கு. வெண்பாவல அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு நீதி நூல். என்ன அப்படின்னா, மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவனுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. அப்ப இன்ப துன்பங்களை அதனுடைய காரணங்களை அறிந்து அதற்கு ஏற்ப நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு தோண மாட்டேங்குது. அப்ப என்ன அப்படின்னா, துன்பம் தராதது எது அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டி இருக்குது. குறிப்பாக இந்த இன்னா 40 எதை அதிகமாக பேசுகிறது அப்படின்னா, தனி மனிதனுடைய கடமைகள், அவனுடைய உரிமைகள், சமுதாயத்தில் அவன் சந்திக்கக்கூடிய பல வகையான சூழல்கள், இந்த சூழல்களில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இதை தொகுத்துதான் ஆசிரியர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன தோணுது? கணவன் மனைவியினுடைய உறவு, அவர்கள் நடத்தக்கூடிய இல்லறம், பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய உறவு, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடக்கியது இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவை எவை அப்படின்னு இன்னா 40 பேசுது. அதே நேரத்துல அரசன், குடிமக்கள், உழவர்கள், துறவிகள் இவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் கூட துன்பம் தரக்கூடியது எவை என்று பேசக்கூடிய, சுட்டிக்காட்டக்கூடிய நூலாக இந்த இன்னா 40 அமைந்திருக்கிறது. இந்த கபிலர் அப்படிங்கிற ரொம்ப சிக்கல் என்னன்னா, நமக்கு ஒரே பேர்ல பல பேர் இருப்பாங்க. கபிலர் அப்படிங்கிறது சங்க இலக்கிய கபிலர் வேற, இடைக்காலத்து கபிலர் வேற. நாம வேங்கடசாமி நாட்டார் மட்டும் என்ன கருதுறார் அப்படின்னா, சங்க இலக்கியத்தினுடைய கபிலர் தான் இந்த நூலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கருதுறார். இந்த 41 வெண்பாக்கள்ல 164 இன்னாதவைகளை கபிலர் பேசுகிறார். 164 இன்னாதவைகள். அப்ப இந்த இன்னாதது எது அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல குறிப்பாக ஒழுக்க முறைகளை பேசுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விழுமியம். ஒழுக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம எதிர்பார்க்க முடியல அப்படிங்கறத உண்மை. மாணவர்களிடமும் சரி, மற்றவர்களிடமும் சரி, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு முறை இன்றைக்கு வகுப்புல பாடமாக வைக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். இந்த ஒழுக்க முறைகள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இந்த நூல்ல இருந்து நமக்கு கிடைக்குது. கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்கிறான், அவனுக்கு கீழ் வாழக்கூடியதை இந்த மக்கள் துன்பமாக கருதுவார்கள். அரசனை சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான கொள்கை இன்னா 40க்கு அமைந்திருக்குது. கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா. இப்ப நாம எப்படி எடுத்துக்கணும்னா, மன்னன் என்பது அரசன் என்பது மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நம்மை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கொடுமை வாய்ந்தவர்களாக இருந்தா அவர்களுக்கு கீழாக நாம் வாழ்தல் என்பது துன்பத்தை தரும். வீரம் இல்லாத மன்னன் போர்க்களம் செல்லக்கூடாது. இது மக்களினுடைய அந்த காலத்தினுடைய வழக்கம். அந்த காலத்துல யானைப்படை ரொம்ப பெருமையாக கருதப்பட்ட காலகட்டம். அப்ப அந்த யானைப்படை முதன்மையாக கருதப்பட்ட காலகட்டம். மன்னன் வருகின்ற பொழுது யானைக்கு மணி கட்டி இருத்தல் வேண்டும். மணி இல்லாத யானையின் மீது சென்றால் அரசனுக்கு தீங்கு நேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்தது. மணியிலா குஞ்சரம் வேந்து கூறுதல் இன்னா. இன்னா 40ல வரக்கூடிய செய்தி. அடைக்கல பொருளை தனதாக்கி கொள்ளக்கூடிய வழக்கம் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. அடைக்கல பொருள், நம்ம நம்பி ஒரு பொருளை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா நாம அதை நம்முடைய பொருளை எப்படி பாதுகாப்போமோ
அதே மாதிரி பாதுகாத்து உரியவர்களிடம் ஒப்படைக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பொருளாகவே அதை கருதுகிறோம். அதான் பெரிய பெரிய சிக்கல். ஒண்ணு இல்லை, பெரும்பாலும் ஆடவர்களுக்கு ஒரு உதாரணம் நன்றாக புரியும். பைக் ஒரு ஆடவன் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றது, பைக் மேல ரொம்ப ஒரு காதல் இருக்கும். அவன் ஓட்டக்கூடிய அவனுடைய சொந்த பைக் மேல ரொம்ப 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 ஒரு கரிசனம் இருக்கு. ஏதோ ஒரு தற்செயலாக தன்னுடைய நண்பனுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ தன்னுடைய பைக்கை கொடுக்கக்கூடிய சூழல் வரும். நாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருப்போம். ஆனா அந்த பைக்கை இன்னொருத்தன்ட்ட நாம கொடுத்து, அவன் ஏதோ கடத்தெருவுக்கு போகணும், இல்ல ஒரு கடனாக கேட்கறேன், இந்த ஊர் வர பக்கத்துல போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு ஒரு பைக்கை கொடுத்து விட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த பைக் சேரும் போது வேற ஒரு கோலத்துல அது இருக்கு. நாம ஓட்டும் போது நம்ம பைக்கை ஸ்பீடாவும் ஓட்டாம மெதுவாகவும் ஓட்டாம ஒழுங்கா ஓட்டி நிதானமா போய், அப்படி நிதானமா பைக் எல்லாம் அப்படி ஓட்டிட்டு போய் அப்படி பிரேக் எல்லாம் மிதிச்சு அப்படி அப்படி பந்தோஸ்தா வரும். ஆனா அடுத்தவங்க கிட்ட கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் பைக் தானே, அவன் என்ன பார்க்கவா போறான் அப்படின்னு ஒரு முறுக்கு திருக்குவான். இந்த பைக் அவ்வளவு வேகமா போய் எங்கேயாவது இடிச்சுட்டு அப்படியே யாருக்கும் தெரியாம நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் அனுபவத்துல, நான் பெற்ற அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன். அடைக்கல பொருள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அடைக்கல பொருளை நாம் தனதாக்கி கொள்ளக்கூடாது. குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா. கல்லாமையினுடைய இழிவு பேசப்படுகிறது. பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா. யார் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க யூடியூப்லாம் போனீங்கன்னா முன்னேறுவது எப்படி அப்படின்னு நீங்க தலைப்பு போட்டீங்கன்னா பல பேர் பல ஐடியா கொடுப்பாங்க, பல பேர் எழுதியிருப்பாங்க. ஆனா இன்னா நாற்பதுல ரொம்ப தெளிவா ஒரே வரியில சொல்றாங்க, பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா. பெரியோரினுடைய நட்பை, அவர்களுடைய பாதுகாப்பை, அவர்களுடைய அன்பை விடுதல் துன்பமாகும். சில பேர் யார் வெற்றி பெற்றவர்களை எல்லாம் நம்ம கேட்டா போதும், யார் உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானவர்கள் அப்படின்னா, தன்னை விட உயர்ந்து வயதாலும் அனுபவத்தாலும் உயர்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்களை தனதாக நட்பாக கொண்டவர்கள் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. இந்த பசங்க ஃபுல்லா தன்னுடைய வயதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை நட்பு பாராட்டி வைத்திருந்தானா பைக் ரேஸ் தான் ஓட்டுவான். ஆனா தன்னை விட மூத்தோராக இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்களை துணையாக வைத்துக் கொண்டால் அது துன்பத்தை தராது. தனி மனிதனுடைய அறம் தான் இந்த சமுதாயத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அறத்தினுடைய வழியில் செல்லாத நிலையில் இந்த தனி மனிதனுக்கு பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. கற்றவன், கல்லாதவன், பணக்காரன், ஏழை, அப்படி எப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த துன்பங்கள் நீங்குவதே கிடையாது. இந்த சமுதாயத்துல துன்பம் தரக்கூடியது என்ன அப்படிங்கிறத இன்னா நாற்பதுல ரொம்ப தொகுத்து கூறுறதா. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. தம்முடைய செல்வத்தை வறியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை குணம் இல்லாதவர்கள் அழகு பயனற்றது. பணம் சேர்க்கிறோம், ஆனால் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை குணம் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அது அழகை தராது. நாம நல்லா சம்பாதிக்கணும், நமக்கு தேவைக்கு போக மீதியே கொடுக்கணும். நாம நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே பார்க்கலாம், பல பேரை பார்க்கலாம். சில பேர் எச்சிக்கையால காக்கா இருக்க மாட்டான். சில பேர் எப்படி இருப்பான்னா, போகும்போது யாராவது ஒருத்தன் உதவின்னு கேட்டா பக்கத்துல கடன் வாங்கியாவது கொடுப்பான். அப்படியும் சில புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறான். ஒண்ணு இல்லைங்க, டீ சாப்பிட போறோம், சில பேர் பாக்கெட்ல இருந்து பைசாவே வராது. 4 பேர் போறோம் அப்படின்னா அவன் கொடுக்கணுமே இவன் உட்கார்ந்துருப்பான். சில பேர் இருக்கிறான், மனிதர்கள்ல பலவிதம், டக்குன்னு எடுத்து கொடுப்பான். நாங்க 4 பேருக்கு நாங்க டீ சாப்பிட்டா இருந்தாங்க, ஒருத்தன் கொடுப்பான். மறுநாள் இன்னொருத்தன் அவன் நேப்பு கொடுத்தா நாம இன்னைக்கு கொடுக்கணும்
டீயுமே கொடுக்க மாட்டான். ஆனா அந்த டீ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பான். அவன் நினைச்சுக்கிறான் நாம பெரிய புத்திசாலி, நாமெல்லாம் நல்ல சொத்து சேர்க்கிறோம், ஒரு வெங்காயமும் கிடையாது. நிறைய அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கு. இந்த அனுபவங்கள் தான் இலக்கியமாக மாறி இருக்கின்றன. எவ்வளவு அழகா சொல்றாங்க, இன்னா பொருள் இல்லா வன்மை புரிவு. வன்மை அப்படிங்கிறது கொடை, புரிவுன்னா செய்தல். வன்மையிலாளர் வனப்பு இன்னா. வன்மையிலாளர் வனப்பு இன்னா. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்லாதவன் வறியவருக்கு கொடுத்தல் இயலாது. ஒருத்தர் கொடுக்கணும் மனசு இருக்கு, ஆனா அவன் பாக்கெட்ல இல்ல. அப்ப அவன் துன்பமாக நினைக்கிறான், நம்ம கையில இல்லையே, நம்ம கொடுக்க முடியலையே. ஒருத்தன் வச்சிருக்கிறான், ஆனா அவன் கொடுக்கல. அப்ப ரெண்டுமே துன்பம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. இரக்கம் இல்லாதவனிடத்தில் இறந்து நிற்றல் துன்பத்தை தரும். அவன் எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டான், அவன்கிட்ட போய் கேட்கக்கூடிய நிலை நமக்கு வந்தா அது துன்பம். கொடுத்த அளவினால் மனம் நிறைந்து மகிழாதவருக்கு கொடுத்தல் துன்பம். செல்வத்தை பெற்றவர்கள் செல்வத்தை பிறருக்கும் கொடுத்து தாமும் அனுபவித்தல் வேண்டும். முடிய மாட்டுக்கு இலக்கியத்துல பேசிடுறோம். எண்ணம் இருக்கு, ஆனா செயல்படுத்த முடிய மாட்டேங்குது. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. அனுபவிக்காமல் சேர்த்து வைக்கின்ற அந்த பெரும் செல்வத்தினுடைய தொகுதி இன்பத்தை தராமல் துன்பத்தையே தரும். ஒண்ணு இல்ல, நம்ம மகளிர் எடுத்துக்குவோம். தங்க விலை கிராமுக்கு 11,000 ரூபாய். தாத்தா காலத்துல இருந்து பூட்டா காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து பரம்பரை நகை இருக்கும். நிறைய 100 பவுன் வச்சிருப்பாங்க, 1 கிலோ வச்சிருப்பாங்க. 1 கிலோ நகை இருக்கு. அந்த 1 கிலோ நகையை எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரே ஒரு நகை, தங்க நகையை மட்டும் கழுத்துல போட்டு அது ஒரு 20 பவுன் இருக்குன்னு வச்சுக்குவோம். தாலி கொடியாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நகையை மட்டும் ஒரு 20 பவுன்ல கழுத்துல போட்டு நம்முடைய பெண்கள் நடந்து போக முடியுமானா துன்பத்தை தரும். அத்துட்டு போயிருவானே, 20 பவுன் என்ன ரேட் ஆச்சு. அதுக்கு என்ன பண்றாங்க நம்ம பெண்கள்லாம், அதே அளவுக்கு ஒரு கவரிங் அதை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறாங்க. அப்போ அனுபவிக்க முடியல, அந்த நகை இருக்குது. சில பேர் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறான், பேங்க்ல அடமானத்துல வச்சு அனுபவிக்கிறான். எவ்வளவு எளிமையா சொல்றாங்க, உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இல்லா. சில பேர் இருக்கிறாங்க, நான் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலே இருந்து நான் சொல்றேன். தங்கத்தை வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி வீட்டுல நடக்கும். நகைக்கடையில போய் தங்கமாக எப்படி வாங்குவது, தங்கத்தை எப்படி வாங்குவது, இது ஒரு கோர்ஸ் நடத்தும். என்ன அப்படின்னா, வீட்டுல ஒரு கருத்து வரும், நகையா வாங்கணும்னா அது இப்படி அப்படி, நகையை போட்டுட்டு அப்படியே போக முடியாது, அது பழசாயிரும், அது உடஞ்சிரும், இல்ல போடணும், ஏதோ ஒரு சிந்தனை வரும். உடனே திடீர்னு ஒரு எண்ணம் வரும், அதை ஒரு தங்க பிஸ்கட்டா வாங்கிக்குவோமே. தங்க பிஸ்கட்டா வாங்கி என்ன பண்ண போறோம், வீடா கட்ட போறோம். அந்த பிஸ்கட்ல ஒண்ணும் பண்ண முடியாது, அது அப்படியே பீரோல தூங்கிட்டு இருக்கும். அத்தனை லட்சம் ரூபாய் பீரோல அப்படியே தூங்கிட்டு இருக்கும். எடுத்து எடுத்து பாத்துக்கலாம், இது தங்க கட்டி, நல்லா இருக்கு, நல்ல கோல்டு கலர், மஞ்சள் நிறத்துல பளபளன்னு மின்னுது, 20 கிராம் தங்க கட்டி, 50 கிராம், நல்லா இருக்கு, பத்திரமா வச்சுக்கலாம். அதை தவிர எதுவுமே பண்ண முடியாது, கழுத்துல போட்டு அனுபவிக்க முடியாது. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. பாதுகாக்கணும்னு என்ன வரும், ஐயோ இதை பாதுகாக்கணுமே, எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது. அப்ப அது துன்பத்தை தரும். இல்லாதவனுக்கு பிரச்சனையே இல்லை. தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கு இன்னா. ரொம்ப அழகா சொல்ற, தன்னுடைய பெருமையும் புகழும் கெடாதபடி தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். முதல் மார்க் வாங்குறது பெருசே கிடையாது. முதல் மார்க் வாங்கிட்டானா என்ன பிரச்சனை வருதுன்னா, முதல் மார்க் வாங்கினா அதே முதல் மார்க்க கடைசி வரை ஃபாலோ பண்ணி எப்பவுமே அந்த 1வது ரேங்க தக்க வச்சுட்டு இருக்கணும். அப்ப தன்னுடைய பெருமையை புகழை கெடாதபடி காத்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப துன்பத்தை தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ரேங்க் போவதற்கே ஆசைப்படக்கூடாது, 2வது ரேங்க்ல இருக்கணும்.
2வதுல இருந்து ஃபர்ஸ்ட் வேணா ட்ரை பண்ணலாம், ஆனா முதல் ரேங்க் வந்துட்டோம்னா கடைசி வரை அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப அது துன்பத்தை தரும். இன்றைக்கு எல்லா காலகட்டத்தை விட இன்றைக்கு நாம பேச வேண்டியது பிறன் மனையாள் பின் நோக்கும் பேதமை இன்னா. எனக்கு தெரிஞ்சு வள்ளுவன் காலத்துல இருந்து இன்றைக்கு வர, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நான் எடுத்துக்கிறேன், இன்றைக்கு வர இந்த ஒரு செயல் மட்டும் மாறவே மாறல. அது ஏன்னு எனக்கும் புரியல. திறன் மனையாளை விரும்பாத பேராண்மை ஒருவனுக்கு வேண்டும். பிறன் மனைவியை விரும்பக்கூடியது துன்பத்தை தரும். நாம எல்லாம் இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய எல்லாமே சொற்பொழிவுலாம் கேட்டுக்கிறோம், இதிகாசங்கள் எல்லாம் அதைதான் பேசுது. ஆனா என்ன தோணுதுன்னா, ரோட்ல நடந்து போகும்போது அப்படி திரும்பி பார்க்கதான் தோணுது. திறன் மனையாள் பின்னோக்கும் பேதமை இன்னா. துன்பம் வரும், என்னன்னா பார்த்துட்டு மட்டும் போயிடணும். இப்படி எதுக்கு வர ஒருத்தி அப்படின்னா அழகா இருக்கான்னு போயிட வேண்டியதான், பின்னாடி போனா அடிபடும். திறன் மனையாள் பின்னோக்கும் பேதமை இன்னா. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லக்கூடியதானே இன்னான்னு அர்த்தது. வீரமும் வலிமையும் ஒருவனுக்கு தேவை, அது மனிதனுக்கு பெருமையை தரும். ரொம்ப அழகா சொல்றார், நெடுமரம் நீள் போட்டு உயர் பாய்தல் இன்னா. ரொம்ப பெரிய மரம், மரத்தோட உச்சி, அங்க போய் நின்னுட்டு நான் கீழே குதிப்பேன் அப்படின்னா அது துன்பத்தை தரும். நுனி கொம்பர் ஏறினார் அத்து இறந்தூக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். வள்ளுவன் சொல்றான். உயிருக்கு எதெல்லாம் ஊறு விளைவிக்க கூடியது, வேற வேற செய்திகள்ல இந்த பாடல்கள் சொல்லுகின்றன. மதம் பிடித்த யானைக்கு எதிரே செல்லுதல். இப்ப நம்ம யானை கிட்ட எல்லாம் போறதில்ல, சில பேர் போறான், யூடியூப்ல பார்க்கலாம். மது அருந்தி இருக்கிறார் ஒருத்தர், பாவம், எதுக்கு ஒரு புலி வருது, புலி கிட்ட பாட்டில நீட்டிட்டு பேசிட்டு இருக்கிறார். புலிக்கு தெரியுமா இது மனுஷனா மாடா, அதெல்லாம் தெரியாது, அதுக்கு இறையாக தான் தெரியும். மதம் பிடித்த யானைக்கு எதிரே செல்லுதல் துன்பத்தை தரும். இப்ப நாம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கேடிஎம் பைக் வாங்கி பிள்ளைக்கு கொடுத்தா மரணம் நிச்சயம். பெரிய பைக் 4 லட்சம் ரூபாய், ஒரே பைக் தான், ஒத்த பிள்ளை, ஒரே ஒரு பையன், அப்பாவும் அம்மாவும் செல்லமா வளர்க்குறோம். இப்ப மதம் பிடித்த யானை எது அப்படின்னா கேடிஎம் பைக்குன்னு நினைச்சுக்கோங்க. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறான், 200 ரீச் ஆகலாமான்னு ஓட்டுறான். இவன் போறது மட்டுமில்ல, எடுக்க வரக்கூடிய 2 பேரை காலி பண்றான். மதம் பிடித்த யானைக்கு எதிரே செல்லுதல் துன்பம். இன்னைக்கு பூதஞ்சேனன் சேந்தனாரும் கபிலரும் இருந்தா எழுதியிருப்பாங்க. கபிலர் எழுதுவார், எது துன்பத்தை தரும், கேடிஎம் பைக்கை வாங்கி கொடுத்தல் இன்னா. இன்னைக்கு ஒரு 40 எழுத வேண்டியிருக்கு. அப்ப இங்க துன்பத்தை தரக்கூடியதை லிஸ்ட் போடுறாங்க. பாம்பு மறைந்து வாடும் வீட்டில் குடியிருத்தல். பாம்பு இருக்குன்னு தெரியும், புத்துல இருக்குன்னு தெரியுது, கையை விட்டு பாக்குறான், இருக்கா இல்லையான துன்பத்தை தரும். கொடிய புலிகள் உழவக்கூடிய காட்டிலே தனியாக பயணம் செய்தல் துன்பத்தை தரும். எல்லாம் டூருக்கு போறான், காட்டுக்குள்ளேயே போறான், இயற்கையை ரசிக்கிறானா, சுற்றுச்சூழல்வாதி, தனியா போக மாட்டான், குடும்பத்தோட போவான். அப்பதான் 4 பேர் மாட்டுவான். ஒரு யானை வருது, புலி வருது, கரடி வருதுன்னா விட்டுட்டு போயிடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. சூழலியல்வாதியாக இருக்கலாம், ஆனா கெட்ட சூழல்ல போய் மாட்டிடக்கூடாது. கல்வியும் வறுமையும், இதை இன்னான அற்பது சொல்லுது. கல்லார் உரைக்கும் கரும பொருள் இன்னா. கற்றவரினுடைய சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. கல்லாதவன் எத்துணை பெரிய செல்வனாக இருந்தாலும் அவர்கள் கூறக்கூடிய செயல்கள் நன்மை தராது. ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க கிட்டதான் நாம போறோம், அதான் உண்மை. நான் ஒரே ஒரு என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்வி தந்தைகள் பல பேரு 10ஆம் கிளாஸ் ஃபெயில். ஆனா அவன்கிட்ட போய் பிஹெச்டி முடிச்சவன் போய் கை கட்டி நின்று 10,000க்கும் 25,000க்கும் சம்பளத்துக்கு நிக்கிறான். இதுதான் உண்மை. கல்லார் உரைக்கும்
கருமம் பொருள் இன்னா. 10ஆம் கிளாஸ் படிச்சவன் பிஹெச்டியை பார்த்து கேள்வி கேட்பான், என்ன நடத்த, என்ன பண்ண, ஏன் ரிசல்ட் வரல, உனக்கு எதுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்? அப்பதான் எனக்கு புரியுது, கல்லார் உரைக்கும் கரும பொருள் இன்னா. நல்ல குடியில் பிறந்தவன் கல்லாதிருத்தல் துன்பம். இதெல்லாம் நமக்கு தான் பொருந்தது. வாத்தியாருக்குள்ள மக்கு. ஊருக்கே நம்ம பாடம் நடத்துவோம், நம்ம வீட்டுக்குள்ள கேட்கவே கேட்காது. அது என் மகள்லாம் கேட்கறதே கிடையாது. நேத்து என் மக கிட்ட பேசிட்டு இருக்கிறார், 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறார், ரொம்ப காலதாமதமாக பிறந்தது. ஏமா நீ இப்படி அப்பாவை எடுத்து பேசுறியம்மா, என்னுடைய மாணவர்கள்லாம் என்ன எப்படிமா மதிப்பாங்க? நான் வந்து மாணவர்கள்கிட்ட சொல்றேன், எப்பா உட்காரு, இல்ல வரான் என்னை பார்க்க என்னுடைய மாணவன், எப்பா உட்காரு அப்படின்னு நான் சொல்றேன், இந்த புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றதை அவன் கேட்கறான், நீ கேட்க மாட்டேங்கியே அப்படின்னு என் பிள்ளைகிட்ட கேட்டேன். என்ன பதில் சொல்லிச்சுன்னா, நானே ஆச்சரியமா பார்த்தேன், 21ஆம் நூற்றாண்டு குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, எப்பா அது உன் ஸ்டூடெண்ட், உன் பேச்சை கேட்க வேண்டியதான். நான் வந்து உன் மகா, நான் வந்து உன் பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் பதிலே பேசுறேன். எப்படி இருக்குதுன்னா, நல்ல குடியில் பிறந்தவர்கள் கல்லாது இருத்தல் துன்பத்தை தரும். அப்பா கலெக்டரா இருப்பார், அம்மா ஐபிஎஸ், அப்பா ஐஏஎஸ், பிள்ளை தருதலையா இருக்கு. நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, படிக்கவே மாட்டான். ஆனா பரம்பரையா படிச்சுட்டு இருக்கும், ஒரே ஒருத்தன் படிக்க மாட்டான். வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. கஷ்டப்படுறாங்க, வயல் வேலை படிக்க முடியாது. ஆனா அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். அப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அத சொல்ற, நற்குடியில் பிறந்தவன் கல்லாதிருத்தல் துன்பம். கல்வியற்றவர் சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருள் துன்பம். அவன் கற்றவர் நடுவே ஒன்றை சொல்லுதல் துன்பத்தை தரும். படிப்பு அறிவில்லாதவன், சபை கற்றவர் சபை நிறைந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்றானா அது துன்பத்தை தரும். வளமை இலால வனப்பு இல்லை. வறுமை நிலையால் வரக்கூடிய துன்பம் பற்றி இன்னான அற்பது சொல்லுது. வளமை இலால் வனப்பு இன்னா. நிறைய துன்பத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நாம பார்க்க வேண்டியது. இனிவை நாற்பதுல எனக்கு முதல் வரியே ரொம்ப முக்கியமான வரியாக படுது. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. இந்த வார்த்தையை நாம எத்தனை தடவை பயன்படுத்தி இருக்கிறோம். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் வீட்டுல சொல்றோம். இப்ப போய் நம்ம சொன்னோம்னா பிச்சை எடுத்தா படிக்கணும், பிச்சை எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு படிக்கணும், கையை நீட்டா பிச்சை வரப்போகுது, படிச்சாலே பிச்சை எடுக்கதான் போறோம், அது இதுக்கு நேரடியா பிச்சை எடுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. பிச்சை எடுத்தாயினும் கல்வி கற்றல் இனிது அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்ல முடியறது இல்லை. ஒன்னே ஒண்ணு மனசாட்சி படி சொல்றேன், நான் என்னுடைய மாணவர்களுக்கு, எம்ஏ மாணவர்களுக்கு நான் எப்பவுமே ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றதை நிப்பாட்டிட்டேன். நல்லா படிடா, எம்பில், பிஹெச்டி, யூஜிசி நெட்டு, ஜேஆர்எஃப் எல்லாம் வாங்கு, நல்ல படி, டாப்பா வா, நல்ல ப்ரொஃபஸர் ஆகு, நல்ல அப்ளை பண்ணி எங்கேயாவது ப்ரொஃபஸர் ஆகு. இந்த வார்த்தையை நான் இப்ப சொல்றதே இல்லை. என்ன காரணம் நல்லா தெரியுது, எதை படிச்சாலும் வேலை இல்லைன்னு தெரியுது, எவ்வளவு படிச்சாலும் வேலை இல்லைன்னு தெரியுது. ஆனா அன்றைக்கு இருந்தது என்ன சொல்றாங்க, பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. நான் இன்றைக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அனுபவ அறிவு இருக்குது அல்லவா, இந்த அனுபவ அறிவை பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள். ஏட்டு படிப்பை நான் சொல்லல இந்த இடத்துல. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. ஒரு கணிதம் கணக்கு போடுறது தெரிஞ்சிருக்கணும், ஒரு கடை வைக்கிறோம்னா கூட்டல் கழித்தல் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு வந்து அது வந்து பிரயோஜனப்படும். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. நல்ல அவையிலே கற்றவை நினைவுக்கு வந்து கை கொடுப்பது முற்பட மிகவும் இனியது. பேசுறோம், பேசும்போது 4 பாயிண்ட் மறந்துடுது சொல்றதுக்கு, பாடம் நடத்திட்டு இருக்கிறோம், இது துன்பத்தை தரும். அதனால என்ன அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும், நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. அதனால ஆசிரியர் பெருமக்கள் எப்படின்னா, இது FTP ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இருக்கக்கூடியனால ஒன்னே ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் தான் இங்க இருக்கிறோம், ஆசிரியர் ஆக போறவங்க இருக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல இருந்து கிளம்பி காலேஜுக்கு வரோம்னா, காலேஜ் வந்த உடனே அந்த வாசப்படியை மிதிச்ச உடனே வீட்டு நினைப்பெல்லாம் விட்டுறணும், மற்ற நினைப்பெல்லாம் விட்டுறணும். காலேஜுக்கு வந்துட்டோம், பாடம் நடத்த போறோம், அந்த எண்ணம்
வரும்போது நமக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த தெளிவு கிடைக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை காலேஜுக்கு சுமந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது சரி வராது, நாம நடத்தவே முடியாது. நாம இவ்வளவு யூஜிசி ஸ்கேல்லாம் கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எதற்காக அப்படின்னா நம்முடைய அந்த பணியானது புனிதமான ஒரு பணி ஆசிரியர். அப்ப நாம முழுமையாக மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு சம்பளத்தை கொடுக்குறாங்க. நீ எல்லாம் நல்லா வாங்கிக்க, நல்ல உன் குடும்பத்தை பார்த்துக்க, நீ நடத்தும் போது தெளிவா நடத்து அப்படின்னு. ஆனா பாதி பயமில்லைய என்ன பண்ணுதுன்னா வட்டி கொடுத்துட்டு. நான் டக்குன்னு உண்மையை சொல்லிடுவேன், அதனால வருத்தப்படாது. பாதி வாத்தியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வட்டி விட்டுட்டு இருக்கிறான். நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னிடுது. அவனுக்கு கல்வியே வராது, அவன் சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளும் உருப்பட போறதில்லை. முத்தேர் முறுவலார் சொல் இனிது ஆங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர். தெற்றவும் மேலாயார் சேர் ரொம்ப அழகா சொல்றார். முத்து போன்ற இந்த முறுவல் பல்லினரின் சொல் இனிமையானது. யாருக்கு முத்து போன்ற பல் இருக்குன்னா இளமையா இருக்கக்கூடியவங்களும் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சொல்லு, அதாவது ஒரு பெண் அழகான சொல் அழகான பல் ரெண்டுமே இருக்கு அந்த பெண்ணுக்கு. அப்போ அழகான பெண்ணுன்னு அர்த்தம். பல்லும் இருக்கணும், சொல்லும் இருக்கு. மற்றும் மேலான பெரியவர்களை சார்ந்து வாழ்வது உறுதியாக இனியது. அப்ப இன்னான இருப்பதுல என்ன வருது, பெரியவர்களை நீங்க துணை கொள்ளலன்னா துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்லிடுறாங்க, தெற்றவும் மேலாயார் சேர்வு ஆந்தி இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு. பெரியவங்க கிட்ட நீ சேர்ந்தேனா அது இன்பத்தை தரும். என்ன ஒரு அது இன்னா நாற்பதுல இருக்கக்கூடிய கருத்து இனியவை நாற்பதுல இருக்கும். அங்க இன்னாதுன்னு சொன்னா இங்க இனியதுன்னு வரும். உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது மானாதாமாயின் நிலையாமை நோக்கி நெடியார் புறத்தல் தலையாகத்தான் இனிது நன்றி. ரொம்ப அழகா சொல்றார். செல்வம் உடையவன் பிறருக்கு அந்த செல்வத்தை வழங்க வேண்டும், அது இனிது. இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒன்றி அவர்கள் இருந்தால் அது முற்பட இனிதாக இருக்கின்றது. மனை வாழ்க்கை சிறவாதாயின் வாழ்க்கை நிலையாமை உணர்ந்து கால நீட்டிப்பு செய்யாதவராய் உடனே துறவு கொள்ளுதல் நன்கு தலையானதாய் இருக்க வேண்டும். நிறைய சிக்கல் இருக்கு. உனக்கு அது பிடிக்கலையா இந்த இல்லற வாழ்க்கை, துறவரத்துக்கு போயிருங்கிற, அது இனிது அப்படிங்கிற. குழந்தைகளுக்கு சொல்றார், ஏவது மாறா இளம் கிழமை முன்னினிவே. நம்ம பிள்ளைகளுக்கு இதை பாடமாக வைக்கணும். ஏவுவதை தட்டாத மக்கள் உடைமை முன்னினிது. அப்பாவுக்கு வைத்த வழி, பையன் ஸ்கூல்ல இருந்து வரான், பையன்ட்ட அப்பா சொல்றார், டேய் மகனே போய் ஒரு சோடா வாங்கிக்கலாம். அப்பாவுக்கு ரொம்ப வைத்த வழி, இவன் போவே இல்லை. இப்பா போய் வாங்கிக்கலாம். இப்பா போனா அந்த கடையில சோடா இருக்கா இல்லையே தெரியாதுப்பா. டேய் இருக்குண்டா போய் வாங்கிக்கலாம். இல்லப்பா அப்படியே போனாலும் அந்த ஓப்பனர் இருக்கா இல்லையாப்பா தெரியாதுப்பா, அவன் எங்கேயா வச்சிருப்பான். இருக்குன்னா அவன் ஓப்பன் பண்ணி தருவான்டா, மூடி வச்சுட்டு வாங்கிட்டு வாடா. போப்பா அப்படியே நான் போய் வாங்கிட்டு வந்தாலும் நான் வரத நீ உசுரோட இருப்பியோ இல்லையே தெரியாதுப்பா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்காத பிள்ளைகள். அது பெண் குழந்தைகள்லாம் நம்ம வீட்டுல எப்படி வளர்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா, வீட்டுக்கு போன உடனே எவ்வளவு படிச்சாலும் சரி, இங்க வா பாத்திரத்தை கழுவு, சமையலை பண்ணு, துணியை துவை. நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய பிள்ளை நீ, மாமியார் என்ன சொல்லுவா, என்ன ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவா. ஒழுங்கு மரியாதையா பாத்திரத்தை தேவை. பொட்ட பிள்ளையா இருக்கிற இது கூட தெரிய மாட்டேங்குது. ஏவுவதை தட்டாத மக்கள் உடைமை முன்னினிதே. அடுத்து சொல்றார், நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே. மாணாக்கன் குற்றம் செய்யானாய் தினந்தோறும் கல்வி கற்றல் மிக இனிது. இந்த வரிய நம்முடைய வகுப்பு மாணவருக்கு சொல்லணும், தினசரி போய் பாடத்தை படிடா. நாம சொல்லக்கூடியதான் இதுல எழுதியிருக்கிறான். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படி. இததான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நாடும் நவை போகான் கற்றல் மிக இனிதே. நாம எப்படி இருக்குன்னா, பரீட்சைக்கு முதல் நாள் மட்டும்தான் புத்தகத்தை தூக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறான், மாணவன்லாம். மாணாக்கன் குற்றம் செய்யானாய் தினந்தோறும் கல்வி கற்றல் மிக இனிது. இப்ப இந்த காலத்துல பொருந்தாத இனிதெல்லாம் சில லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க.
யானைகள் மிக்க படை அமைத்தல் முன்னினிது. யானை உடைய படை காண்டல் முன்னினிது. இது இந்த காலத்துல பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல அரசனுக்கு யானை படை, இன்னைக்கு வந்து யானை படைனா தேவையில்லை. இப்ப வந்து ட்ரோன் படை இருக்க வேண்டியது. ட்ரோன் தான் வேணும். ஆட்களே போக தேவையில்லை. ட்ரோன்ல நேரா வெடிகுண்ட வைக்கிறான். இந்த நாட்டுக்கு மேல போ, இங்க இருந்து மேல இருந்து இத்தனை ஸ்பீட்ல ஏறி இடம் காலியாகட்டும், அவ்வளவுதான். அடுத்தது சொல்லியிருக்கிறான், அது எனக்கே ஒத்து வராது. ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னினிதே. கொடுமை கொடுமை. இந்த சில விஷயங்கள் வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஆனா சொல்ல வேண்டியிருக்கு. ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னினிதே. மாமிசத்தை தின்று இன்னொரு மாமிசமான இந்த உடம்பை வளர்க்காதே. இத போய் ஒரு புலிகிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு புலிகிட்ட போய் நீ ஒரு மானை தின்று அது மாமிசம், நீ சாப்பிடாத புலியே அப்படின்னா அது கேட்குமா? கேட்காது. எனக்கு ஒண்ணுதான் புரியல. இந்த உணவு விஷயத்துல நாம வந்து சைவம் அசைவம்னு வச்சிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கற்காலத்தில் இருந்த மனிதன், நாமெல்லாம் கற்காலத்துல தான் இருந்திருக்கோம். வேட்டையாடி உண்ட சமூகம் இந்த தமிழ் சமூகம். வேட்டையாடும் போது அங்க போய் செடியை போய் வேட்டையாடி இருக்க வாய்ப்பு இல்லை. மான், ஆடு, அவனுக்கு தேவையான உணவுகள் மாமிசத்துல இருந்து தான் கிடைச்சது. அதை தான் உண்டு பழகி இருக்கிறான். அது கடவுளினுடைய படைப்புல எல்லாம் தான் இருக்குது. சாப்பிடுவது என்பது தனி மனித சுதந்திரமாக இருக்குது. அந்த உணவு அப்படிங்கிறத வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதோ, அந்த உணவை வந்து பெரிதாக பேசுவது தேவையில்லை. எனக்கு பிடிச்சிருந்தா நான் சாப்பிடுவேன், பிடிக்கலன்னு சாப்பிடுவேன். ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போறேன். மாமிசம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்கிறோம், நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் சாப்பிடுறோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணின்னு ஒண்ணு இருக்கு. மஷ்ரூம் பிரியாணியும் சைவ ஆட்கள் சாப்பிடல. ஒரு 2 நண்பர்கள், ஏன்டா மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். இல்ல, மஷ்ரூம்ல கூட அது வந்து என்ன அப்படின்னா, அது கூட மாமிசத்துக்கு சமமானது. அதே பாதி பயலே. மாமிசம் ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னிடுதுன்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அளவோட சாப்பிடுறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடாது. தேவைக்கு நான் ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. நான் உட்கார்ந்து அதே 3 வேளை மட்டன் சாப்பிட்டோம்னா எனக்கு கொழுப்பு, 3 வேளை சிக்கன் சாப்பிட்டோம்னா எனக்கு நோய். என்னுடைய உணவுக்கு சில விட்டமின் தேவைப்படுது, ஈரல்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டு போறேன். அப்போ ஊனை தின்று ஊனை பெருக்காமை இனிது. எனக்கு ஒண்ணுதான் புரியல. உலகம் எப்படி பேசி வச்சிருக்குன்னா, சிவப்பு கலர்ல ஒரு தண்ணி வரும், ரத்தம். அந்த ரத்தம் வந்துச்சுன்னா அது அசைவம். அப்ப நான் சொல்றேன், முருங்கைக்காய் இருக்கு, முருங்கைக்கீரை இருக்கு, முருங்கை மரம் இருக்கு, வெட்டுனா அதுக்கெல்லாம் வலிக்காதா? அதுக்கும் உயிர் இருக்குல்ல. ஒரு செடி தானே. கீரையை பறிக்கிறீங்க, உசுரோட இருக்கக்கூடிய ஒரு கீரை செடி தானே. அதை நீங்க பறிக்கிறீங்க, வாடி போகுதே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாரு வள்ளலாரு. அப்ப வாட்டமாகுது, அப்ப சாப்பிடாம இருக்க வேண்டியதுதானே. அப்போ உணவு வந்து என்னன்னா மனிதனுடைய தேவை. வாழணும், சாப்பிட்டுதான் ஆகணும். இதுல வந்து ஊனு மாமிசம் இல்லாதுன்னு கணக்குல எடுத்துக்க வேணும். என்ன அப்படின்னா அளவோட இருக்கிறது, அவ்வளவு. ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னிடுது. இந்த கருத்தை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது வந்து கான் ஆற்று அடைக்கரை ஊர் இனிது. ரொம்ப அழகா இன்னொன்னு சொல்றேன். காட்டு வழி வரக்கூடிய ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஊர் இனிது. காட்டு வழியில ஆற்றங்கரை, காட்டு வழியில வரக்கூடிய ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய ஊர் இனிது. இன்னைக்கு இதெல்லாம் உதவுமான உதவாது. ஏன்னா ஆறுல தண்ணியும் இல்லை, ஆறும் இல்லை, எல்லாம் பில்டிங்கா இருக்கு, காடும் இல்லை. என்னன்னா அந்த காலத்துல இருந்ததை வச்சு அவங்க பேசியிருக்கிறாங்க. சில நண்பர்கள் வந்து சொல்றாங்க, விலங்குகள் அப்படி அல்ல, பயிர் செய்யறது. இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த பயிர் அப்புறம் விலங்குகள் அப்படின்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒரு தனி ட்ரெண்ட். நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, உணவுங்கிறது தனி மனித உரிமைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒத்து வரலன்னா நான் விட்டுறேன். அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பொதுவா என்ன சொல்றேன்னா, 24 மணி நேரமும் கறியே சாப்பிட முடியாது, அது வேணா ஒத்துக்கலாம். எல்லா உயிரையும் எவ்வுயிரையும் கொல்லாமை இனிது. கொல்லாமை முன் இனிது கோல்கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது செங்கோலனாகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார் மாட்டும் கொல்லாங்கு உரையாமை நன்று. எல்லாத்தையும்
நான் ஒன்னே ஒண்ணுதான் இதுல பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா உயிரையும் கொல்லாமை இனிது. இது எந்த சூழல்ல இதை புரிஞ்சுக்கிறது? ஒரு புலி என்ன வேட்டையாடுறதுக்கு, என்ன கடிச்சு கொள்றதுக்கு வருது. ஐயோ புலி, நீ என்ன கடிக்க வர, ஐயோ நானும் உன்னை கொல்லக்கூடாது, கத்தி ஈட்டி வச்சு குத்தக்கூடாது, துப்பாக்கி வச்சு சுடக்கூடாது, அந்த இடத்துல நான் கொண்டுதான் ஆகணும். செங்கோல் முறை தவறி வேண்டியவருக்கு மட்டும் சிறப்பு செய்யாதிருத்தல் இனிது. அரசன் செங்கோலனாய் இருத்தல் இனிது. இயன்ற மட்டில், இதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், யாரை பற்றியும் பொல்லாப்பு பேசாமை நன்கு இனிது. யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா இது ஒன்னே ஒண்ணு போதும். அடுத்தவங்களை பத்தி பேசுறது மாதிரி இருக்கிற சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை. நாம ரொம்ப சந்தோஷமா பேசுறது அடுத்தவங்க தான். நம்ம கிட்ட 1000 பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும், அதை மட்டும் நாம பேசவே மாட்டோம். ஆனா அடுத்தவனை பொல்லாங்கு, அவனை பத்தி பேசி 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 அவனே மறந்துருப்பான். ஆனா நாம பேசி பேசி வளர்த்து அதுக்கு ஒரு காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அழகா சொல்லுவோமே, அந்த பொல்லாங்கு உரையாமை நன்று. எனக்கு என்னன்னா இதுல முக்கியமா ஆசிரிய பெருமக்கள், ஆண் பெண் பாகுபாடுலாம் இல்லை, வேணா கொஞ்சம் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் குறையும். எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, நம்ம பக்கத்திலே இருப்பான், நம்ம கூடவே இருப்பான், நம்ம கூடயே சிரிச்சிட்டு இருக்கிறான், நம்ம கிட்டே பேசிட்டு இருக்கான், இப்படி தலையை நாம திருப்பண உடனே நம்மளை பத்தி டக்குன்னு வேற விதமா பேசுறான் இல்லையா? எப்படிதான் எங்க சர்டிபிகேட் கோர்ஸ் எனக்கு எவனாவது கொடுக்குறானான்னு எனக்கு தெரியல. டிப்ளமாயின் பொறாமை பொல்லாங்கு அப்படின்னு ஏதாவது ஒருத்தன் வாங்குறானான்னு தெரியல. அவ்வளவு அழகா பேசுறானே. பொல்லாங்கு உரையாமை நன்கு. பொல்லாங்கு காது கண்ணு மூக்கு வச்சு என்னெல்லாமோ பேசுறானே, இது ரொம்ப கேவலமானது அப்படிங்கிறத இனியவை 40 ரொம்ப அழகா சொல்றாங்களே. என்ன பண்ண முடியும்? நிறைய கருத்துக்கள். கடமுண்டு வாழாமை காண்டல் இனிது. இது கண்டிப்பாக தேவை. கடன் வாங்கி உண்டு வாழாதிருத்தல் இனிது. இஎம்ஐ வாங்கப்படாதுன்னு அர்த்தம். நல்ல கடன் கெட்ட கடன் 2 வச்சிருக்கான். இப்ப இருக்கிற கேட்டகரி நல்ல கடன் ஒரு லிஸ்ட் போடுங்க. கெட்ட கடன். நல்ல கடன்ல என்ன வரும்னா நகை வாங்குறோம், கடன் வாங்கியாவது வாங்குறோம், அதுவே தப்பு தான். இருக்கும்போது சேகரிச்சு வாங்குங்க. பைக்கு இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, அப்பா இஎம்ஐ, அம்மா இஎம்ஐ, மகன் இஎம்ஐ, மகள் இஎம்ஐ. 4 பேர் குடும்பத்துல சம்பாத்தியம் பண்ணுவான், 4 பேர் இஎம்ஐ. அவனை என்ன பண்றது? சுடுகாட்டுக்கு கூட இஎம்ஐல போவான்னு நினைக்கிறேன். இஎம்ஐன்னு ஒண்ணு வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்கி உண்டு வாழாதிருத்தல் இனியது. சில பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, டூர் போறதுக்கு கடன் வாங்குறான். இங்க இருந்து ஃபாரின் டூர் போறான், 5 லட்சம் ரூபாய் செலவாகுது குடும்பத்துல. டூர் போறதுக்கு இஎம்ஐ கட்டுறான். கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறான். கிரெடிட் கார்டு அதுலயும் சில 2 குரூப் இருக்கு. கிரெடிட் கார்டை ஒழுங்கா பயன்படுத்தணுங்க. சரியா பயன்படுத்தினா அதெல்லாம் நமக்கு பயன் தரும். டெபிட் கார்டுல பணம் இருக்கும் போதே ஏடிஎம் கார்டுல எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. கிரெடிட் கார்டு இருந்தா எனக்கு என்ன தோணும்? என் கையில சும்மா இருந்தாலே வாங்க தோணும். கடன் வாங்கி உண்டு வாழாதிருத்தல் இனிது. சத்தியமா சொல்றேன், ஜிபிஎஃப் இருக்கிறவன் எல்லாம் தப்பிச்சான், சிபிஎஃப் இருக்கிறவன் எல்லாம் மாட்டினான். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரை 1,50,000 ரூபாய் பாக்கெட்ல வரும் மாசம். ஆனா ரிட்டையர்ட் ஆன அடுத்த மாசம் 10,000 ரூபாய் கூட பாக்கெட்ல இருக்காது. தயவு செய்து தேவைக்கு செலவு பண்ணுங்க, தேவையானதை சேர்த்து வைங்க. கடன் வாங்கி உண்டு வாழாதிருத்தல் இனியது. அரசாங்கத்தை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்க பணத்துல முதல் சேமிப்பு எதுவாக இருக்கணும்? முதல் செலவு உங்களுடைய சேமிப்பாக தான் இருக்கணும். இன்றைக்கு எனக்கு தெரிந்து பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு மாசம் 10,000 ரூபாய் மட்டும் பென்ஷன் வாங்குற, 7,500 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? சேமிப்பு தான் நமக்கு முதல் செலவாக இருக்கணும். சில பேர் நினைக்கிறான் வீடு கோடி ரூபாய்க்கு கட்டினாதான் நல்லதுன்னு நினைக்கிறான். தயவு செய்து நினைக்காதீங்க. கோடி ரூபாய் இல்ல, தெருக்கோடிக்கு வந்துருவோம்.
தேவைக்கு வீடு இருக்க வேண்டும். ஊர் பெருமைக்கெல்லாம் அவள் இடிக்கப்படாது, பெரும் உரலை இடிக்கப்படாது. ஊர் பெருமைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம தான் நம்ம வாழ்றோம். கடன் வாங்கி உண்டு வாழாதிருத்தல் இனிது. தயவு செய்து வாங்காதீங்க. கல்யாணம் பண்றியா மகனுக்கு மகளுக்கு சிம்பிளா செய். ஊர் மெச்சுறதுக்காக அவ்வளவு கடன் வாங்கி. எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குப்பத்துல ஒரு கல்யாண வீடு. என்னுடைய மாணவர் தான் கேட்டரிங்ல இருக்கிறாரு. அந்த பொறுப்பு எடுத்து பண்றாரு. அந்த எல்லாம் மேற்பார்வை எனக்கு ஃபோன் பண்ணா, சார் நீங்க கண்டிப்பா வந்துட்டு, எனக்கு அந்த சொந்த காரணம் கிடையாது, எவனும் கிடையாது சார், நான் ஆர்டர் எடுத்திருக்கிறேன் 3000 பேருக்கு சாப்பாடு சார், நீங்க வரணும், நான் எப்படி செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார்னு கூப்பிட்டான். சரின்னு நானும் கிளம்பி போனேன். அவன் என் காதுல வந்து சொல்றான், சார் இந்த சாப்பாட்டு செலவு எவ்வளவு தெரியுமா சார்? என்னப்பா எவ்வளவு? 30 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும். 3000 பேருக்கு 30 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு. நினைச்சு பார்க்க முடியல. 30 லட்சம் இருந்தா நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன். 30 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கடன் வாங்கி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. தேவைக்கு கல்யாணமா நல்லபடியா முடிச்சு கொடுத்து அந்த பணத்தை அவங்க கிட்டே சேமிச்சு வச்சதை, இந்தாப்பா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு மீதி இதை வச்சுக்கப்பா, ஆடம்பரம்லாம் நமக்கு தேவையில்லை, 4 அன்னதானம் பண்ணுவோம், ஏழைகளுக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுவோம், போதும், அனாதை ஆசிரமம் இருக்கு, அங்க போவோம் இங்க போவோம். சொந்தக்காரன் முக்கியமா, இங்க இருந்து 4 சொந்தக்காரன், அங்க இருந்து 4 சொந்தக்காரன், போதும். பெருமைக்கு மட்டும் அவளே இடிக்காதீங்க, மாட்டிக்குவோம். கடன் வாங்கி வாழாதிருத்தல் இனி. மனநலம் இல்லாதாரை அஞ்சி பெரிதல் எல்லா நலத்திலும் மிகவும் இனிது. இப்படி நிறைய இனிது ஒரு பக்கம் போகுது, இன்னாதது ஒரு பக்கம் போகுது. அப்ப இத நாம என்னைக்காவது ஒரு நாள் முழுசா இதெல்லாம் படிச்சு பார்க்கணும். இந்த இனியவை 40 இன்னா 40 ரொம்ப எளிமையா தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்ப எடுத்து பார்த்துக்கணும். கிரெடிட் கார்டு இருக்கா? நான் கிரெடிட் கார்டுலாம் நான் என்கிட்ட கிடையவே கிடையாது, நான் வாங்கவும் மாட்டேன். டெபிட் கார்டே கூட வச்சுக்கிறது இல்லை, வச்சிருப்பா பாக்கெட்ல, அது எடுக்கிறது பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், வேற எதுக்குமே கிடையாது. ஆனா தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் இருக்கிறீங்க, எல்லாம் உசுப்பேற்றி விடுவாங்க. உங்களுக்கு என்ன சார், நீங்க எல்லாம் ப்ரொஃபசர், நீங்க எல்லாம் அவ்வளவு வாங்குறீங்க இவ்வளவு வாங்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன சார்மா? நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். புத்தகம் வாங்கியே பாதி பணம் போயிருது. அதனால நாம சரியா இருக்கணும். நம்முடைய சமூகமும் நம்முடைய குடும்பமும் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இனியவை எது இன்னாதது எது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அததான் நாம இந்த 2 நூல்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கிய நண்பர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நாகஜோதி அம்மையார், அதுக்கப்புறம் வித்யா கௌரி மேடம், அப்புறம் ட்ரிபிள் காலேஜில் இருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்கள், நண்பர்கள், இந்த இணைப்பில் வந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் கேட்கலாம், பெரும்பாலும் ஐயா இருக்காது, ஏன்னா உங்ககிட்ட ஆர்குமெண்ட்டும் பண்ண முடியாது. அதனால என்ன அப்படின்னா, தேவையான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்க சொல்லலாம். நன்றி. சிறப்பான உரையினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கேள்விக்கான நேரம். பேராசிரியர்களுக்கு ஏதேனும் ஐயம் இருப்பின் கேட்கலாம். இதோட முடிச்சுக்கலாமா? ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. இனிமேல் சிறப்பான உரைங்கய்யா. இன்றைய
இன்னா நாற்பது இனியவை 40 இன்றைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி நீங்க மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. இத உங்க உரையை இன்னொரு முறை கேட்கணும் போல இருக்குங்கய்யா. அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி, நன்றிங்க ஐயா. அம்மா முடிச்சுக்கலாமா? சரிங்க. நல்லது, நல்லது. எல்லாருக்குமே நன்றிங்க ஐயா. நன்றி. உரையாற்ற நன்றி உரையினை வழங்க வருமாறு எம் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. நல்ல உரை ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அற இலக்கியங்களில் விழுமியங்கள் என்ற உயரிய பொருண்மையில் 10/11/2025 இன்று முதல் 15/11/2025 வரை தொடர்ந்து 6 நாட்கள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக நடைபெற இந்த பயிற்சி வகுப்புக்கு அனுமதி வழங்கிய பாரம்பரியமும் பண்பாட்டு நிறைவும் நிறைந்த விருதுநகரின் முன்னணி கல்லூரியாக திகழும் எமது வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் நிர்வாக குழுவின் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எம் தமிழ்துறை சார்பில் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்விற்கு செறிவான ஒரு வாழ்த்துரை வழங்கிய தமிழ் பற்றாளர், சீரிய சிந்தனையாளர், எம் கல்லூரி முதல்வர் முனைவர் சே சிந்தனா அம்மா அவர்களுக்கு எம் துறை சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த பயிற்சி வகுப்பு சீரும் சிறப்புமாக தொடங்கி நடைபெறுவதற்கு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் போ விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வின் வரவேற்புரை வழங்கிய எமது துறையின் மூத்த பேராசிரியர், இணை பேராசிரியர் முனைவர் சே உமாதேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. அத்தோடு இந்த நிகழ்வின் நாயகன், சிறப்புரையாளர், ஆந்திர மாநிலத்தின் குப்பம் நகரில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் தமிழ்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் பொருணை மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பிலும் தமிழ்துறை சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த உரையில் பல்வேறு கருத்துக்களை, அற இலக்கியங்களில் உள்ள விழுமியங்களை, குறிப்பாக தமிழ் இலக்கியங்கள் வளம் செறிந்தது, இன்பம் தருவது, பண்படுத்துவது, நெறிப்படுத்துவது என்ற விழுமியங்களை உள்ளடக்கிய செய்திகளை கொண்ட தலையாய இலக்கியத்தில் இது செய்யாதே என்ற போக்கில் அமைந்த அறிவுறுத்தும் தன்மையுடைய அற இலக்கியங்களில் இன்னா 40 இனியவை 40 என்ற 2 பெரும் நூல்களை எடுத்துக்கொண்டு அரிய செய்திகளை, மோட்டார் பைக் வாங்கி பயன்படுத்துவதிலிருந்து பெரியோர்களை அணுகி வாழ வேண்டும் என்ற செய்தியோடு கடன் வாங்கி வாழாமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் மற்றும் தன் மகளோடு தான் அளவலாவிக் கொண்டிருந்த செய்திகளையும் இலக்கியத்தோடு இவை இன்னாதவை, இவை இனியவை என்பதை உணர்ந்து விழுமியங்களை மேற்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக அருமையாக எடுத்துரைத்தார். அன்னார் அவர்களுக்கு எம் துறை சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பற்பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்தும் இந்த நிகழ்வில் இணைய வழி கலந்து கொண்டு கருத்துரைகளை பருகி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் என் துறை சார்பில் நெஞ்சம் நிறைந்த தமிழ் மனம் கமலும் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். மீண்டும்
இந்த 6 நாள் தொடர் கருத்தரங்கிற்கு அது ஆசிரியர் திறன் மேம்பாட்டிற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் சே நாகஜோதி அம்மா அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக இருக்கின்ற எமது துறை உதவி பேராசிரியர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை அவர்களோடு கைகோர்த்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம் துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. இனிப்பு ஓப்பனே ஆகலையம்மா. மேம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் மேம். பிரியதர்ஷினி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க குரூப்ல போட்டு விடுறீங்களாப்பா? இது அந்த ப்ளூ கலர்ல இல்ல, அதனால ஓபன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், ஓகே மேம். ஆனா இங்க ரெஸ்பான்ஸ் 15 பேர் முடிச்சிருக்காங்க மேம். அது என்ன ஃபால்ட்னு தெரியல மேம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளையில இருந்து சரி பண்ணிக்கிறோங்க. ஓகே மேம், ஓகே மேம். மற்றவங்களுக்கு நன்றி சொல்லி இது பண்ணிருப்பா. ஓகே மேம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. பின்னூட்ட படிவத்தில்